மன்னவன் வந்தானடி தோழி, மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி தோழி. மாயவனோ தூயவனோ நாயகனோ நான் அறியேன், மன்னவன் வந்தானடி தோழி, மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி தோழி. நல்ல பாடுறியே, அதுவும் பழைய பாட்டு. இப்ப என்னவா, என்னத்துக்கு இங்கே வந்திருக்கியே? வந்த விஷயத்தை விட்டுட்டு அப்படியே ஐஸ் வைக்கலாக்கும். நீங்க ஐஸ் வச்ச உடனே நான் மனசு இறங்கி, அண்ணே பாவண்ணே உன் மாமியாரு வீடு தேடி வந்திருக்காக, போய் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வான்னு சொல்லிடுவேன்னு நினைப்பா. இங்க பாருங்க, என்கிட்டலாம் அதெல்லாம் நடக்காது. வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புங்க. அம்மா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்கிட்ட பேச வரல. உங்க அம்மா இருந்தா கூப்பிடு. ஏமா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை பாக்குறதுக்கு யாரோ ஒரு பொம்பளை வந்திருக்கு. வந்து என்னன்னு கேளு. உள்ள வாங்க. ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? இங்க பாரு, சம்மந்தியம்மா இருக்காங்களேன்னு பாக்குறேன். ஒரஞ்சு பொண்ணுகள் எல்லாம் கழிச்சு போடுவேன். அறிவு கட்ட கழுத, யாரோ ஒரு பொம்பளை வந்திருக்கா. உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கு? இங்க பாரு, வாயை கிழிச்சு போடுவேன். மரியாதையோ உள்ள போ. எனக்கு தான் அவங்களுக்கு ஆகாதுன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரோ ஒரு பொம்பளை தான். உனக்கு சம்மந்தியா இருக்கலாம், எனக்கு அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதான் என்னைய மருமகளை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, பின்ன இங்க பாருடி, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. அப்புறம் நடக்கிறதே வேற. மரியாதையோ உள்ள போன்னு சொன்னேன். விடுக சம்மந்தி, அவகிட்டலாம் மரியாதை எதிர்பார்த்தா முடியுமா? சின்ன கழுத எதையும் பேசிட்டு போகுது. ஆமா, நான் கழுததான். ஓ அதஞ்சா எப்படி இருக்குன்னு தெரியும்ல. மரியாதையோ உள்ள போன்னு சொன்னேன். சம்மந்தியம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. அது அறிவு கட்ட கழுத. அப்படித்தான் எதையாவது சொல்லும். என்கிட்டயே திண்டுக்கு முட்டுக்க தான் பேசும். மன்னிச்சிருங்கம்மா. விடுங்க சம்மந்தி, அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல. விடுங்க, சின்ன பிள்ளை தானே. இல்ல வாங்கம்மா, ஏன் வெளியவே நின்றுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் வேண்டாம். மவளுக்கு வளகாப்பு செய்யணும். அதான் நீங்களும் மாப்பிள்ளையும் வந்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். அவளுக்கு 2 வளையல ஆளாளுக்கு போட்டு விட்டேன்னா மனசு சந்தோஷமா இருக்கும்ல. அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா செய்யறது? இங்க பாருங்க, நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. நான் அவங்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்றேன், கேட்கவே மாட்டேங்கிறான். எனக்கு மனசு ஆற மாட்டுக்கு. அவருக்கு சின்ன வயசு, அதனால பிடிவாதம் பிடிக்கிறாரு. ஆனா நம்ம வாழ்ந்து முடிச்சவங்க, நம்ம தான் பார்த்து பிள்ளைங்களை சேர்த்து வைக்கணும். எவ்வளவோ நானும் அவகிட்ட சொல்றேன், அவளும் இங்க வர மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா. என்னை என்ன செய்ய சொல்றீங்க? கூட விட்டு சொன்னா, வேணும்னா நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா நான் தனியா போயிருட்டா, நான் என் பிள்ளைய நல்லபடியா பாத்துக்குவேன். என்னை என்ன செய்ய சொல்றேன்னு கேக்குறா. எனக்கு என்ன சொல்றேன்னே தெரிய மாட்டேக்குமா. எல்லாத்துக்கும் நேரம் கூடி வரணும் சம்மந்தி. ஒருவேளை குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிருமா இருக்கும். அது வரைக்கும் ஒண்ணு சொல்லாதீங்க, பொறுமையா இருங்க. 2 பேருக்கும் பிடிவாதம் அதிகம், அதான் இப்படி பிரச்சனை வருது. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்கம்மா. வளகாப்பு வைக்கிறதுக்கு நான் உங்களை வந்து கூப்பிட்டேன்னு சொல்லுங்க. அவரையும் வர சொல்லுங்க. 2 நாள் கழிச்சு வளகாப்பை வைக்கலான்னு இருக்கேன். நாளும் நல்லா இருக்கு. எல்லாரும் வந்தா அவ கொஞ்சம் மனசும் சந்தோஷப்படுவா. அதனால தான் சொல்லிட்டு போறேன். மறக்காம வந்துருங்கம்மா. அவங்கிட்ட சொல்லி பாக்குறம்மா. எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. என் மருமக பாவம் எப்படி இருக்கா, அவளை சந்தோஷமா பாத்துக்கோங்க. அவன் வராட்டாலும் கண்டிப்பா நான் வருவேம்மா. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. அப்ப நான் வாரேன். இம்படி தூரம் வந்துட்டு ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காம போறீங்க. எனக்கும் பதன்னு தான் இருக்கு. இவ திண்டுக்கு முண்டுக்கு பேசுறா,
அவன் வந்து என்னத்தையும் பேசி தொலைச்சிடக்கூடாதுன்னு மனசு பதபதிக்குது. என்ன மன்னிச்சிருங்க சம்மந்தி அம்மா. பரவாயில்லம்மா, நீங்க என்ன பண்ணுவீங்க, கவலைப்படாதீங்க. எல்லாம் குழந்தை பிறந்த நேரம் சரியாயிரும். சரிங்கம்மா. அப்ப நான் வரேன் சம்மந்தி. நான் வளகாப்பு வைக்கிற நாளைக்கு நாள் உங்களுக்கு போனை போடுறேன். சரியா? நேர்ல சொல்லலையே, வருத்தப்படுவீங்களேன்னு சொல்லிதான் வந்தேன். இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? இங்க உள்ள நிலைமை தான் நமக்கு புரியுதுல்ல. நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக பழகிக்கிட்டோம். ஆனா இதுங்க என்ன பாடு படுத்தி எடுக்குதுங்க. அதுவும் நான் பெத்த மவா இருக்காளே, அவளாலதான் இத்தனை கேடும். எனக்கு புரியாம இல்ல, மன்னிச்சிருங்கம்மா. என்ன சம்மந்தி இப்படி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? அவ சின்ன பிள்ளை, அப்படித்தான் இருப்பா. எல்லாம் போக போக சரியாயிரும். அவளுக்கும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு குடும்பம் வந்துட்டா, குடும்பம்னா என்னன்னு புரியும். நாம தானே பொறுத்துக்கணும். சரிம்மா, நான் வரேன். சரிங்கம்மா. अरे शिल्पा बेटी, क्या देख रही है? मम्मा, वो कार्तिक इधर आ रहा है. क्या? वो मद्रासी इधर आ रहा है? ஷில்பா, இங்க வா, நான் உன்கிட்ட தனியா பேசணும். अरे तू इधर क्यों आया? இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல, என் பொண்டாட்டி பார்க்க வந்திருக்கேன். ஏய் ஷில்பா, இப்ப வர போறியா இல்லையா? ए, वो क्या बोल रहा है? मामा, वो मेरे से बात करने के लिए आया बोलता है. मैंने पहले बोला है ना तेरे को, उसको बोलने का, इधर नहीं आने का. उसको बाहर भेजो, मुझे अच्छा नहीं लगता है वो. இங்க பாரு ஷில்பா, உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. நீ ஏன் பொண்டாட்டி, அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ இங்க இருந்தா நான் இங்க தான் வருவேன். அத தெளிவா சொல்லு. ए, वो क्या बोल रहा है? हंडू गुंडू बोलते रहता है. उसको बाहर भेजो, मुझे उसका आवाज अच्छा नहीं लगता है. मामा, वो मेरे से बात करने के लिए आया बोलता है. तुम चुप रहो. ஷில்பா, உங்க 2 பேருக்கு இடையில என்னால பேசிக்கிட்டு இருக்க முடியாது. இப்ப வர போறியா இல்லையா? உன்னை இங்க வர வேண்டாம்னு சொன்னல. உனக்கு எனக்கும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? எதுவும் இல்ல. இப்ப எதுக்கு இங்க வந்த? என்ன நிம்மதியாவே இருக்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? இங்க பாரு ஷில்பா, உனக்கு எனக்கும் 1000 இருக்கும். நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. இவங்க நமக்கு இடையில வர வேண்டாம். இவங்களை இங்க வச்சுட்டு என்னால பேசிட்டு இருக்க முடியாது. ரூம்க்கு வா. अरे वो क्या बोल रहा है? किधर जा रहा है? मत चुप करना, वो जाएगा प्लीज. இப்ப எதுக்காக திரும்ப திரும்ப இங்க வந்து நிக்கிற? இங்க பாரு, என்னாலலாம் உன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டேன். எங்க அம்மா வேற கடுங்கோவத்துல இருக்கிறாங்க. நீ ஒழுங்கா கிளம்பு. இங்க பாரு ஷில்பா, உங்க அம்மாக்கு என்ன பிரச்சனையோ அது எனக்கு தெரியாது. ஆனா நான் உன் புருஷன், நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். நீ தேவையில்லாம கண்டதுக்கும் கோபப்பட்டுட்டு சின்ன பிள்ளை மாதிரி இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காத. ஒழுங்கா கிளம்பி ஊர பக்கம் வா. சும்மா தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்காத. உனக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. திடீர்னு உங்க அம்மாவை காரணம் காட்டி இங்க வந்து உட்காந்துக்கிற. அப்படி உங்க அம்மாக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லைன்னா இந்த அளவுக்கு நின்னுகிட்டு அவங்க ஏன் கத்த போறாங்க? இங்க பாரு கார்த்திக், உன்கிட்ட எல்லாத்தையும் விளக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு அங்க வர பிடிக்கல, உன் கூட வாழ பிடிக்கல, அவ்வளவுதான். இங்க பாரு ஷில்பா, அங்க எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுதானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நாங்க கூட்டு குடும்பமா இருக்கிறோம்னு தெரிஞ்சுதானே நீ கல்யாணம் கட்டிக்கிட்ட. இப்ப வேண்டாம் நீ இங்க வந்து உட்காந்துக்கிட்டா என்ன அர்த்தம்? உனக்கு என்னதான் பிரச்சனை? அத தெளிவா சொல்லு. எனக்கு நீ வேணும். என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது. உன்னாலையும் என்னை விட்டுட்டு எல்லாம் இருக்க முடியாது. சும்மா தேவையில்லாம வீண் பிடிவாதம் பிடிக்காத. இங்க பாரு ஷில்பா, அவங்கள போக சொல்லு. நான் உன்கிட்ட தான் தனியா பேசணும்னு வந்திருக்கேன். இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். அவங்க ஊடையில வந்து நின்னுக்கிட்டு வழி மறிச்சிட்டு இருக்காங்களே, என்ன தாண்டி பிரச்சனை? சொல்லி தொலை. मामा, तू अंदर जा. उसको क्या प्रॉब्लम है? बोलो ना. मामा, वो मुझे बुला रहा है. तू किधर नहीं जाएगी? என்னடி ஏண்டி போகக்கூடாதுன்னு சொல்றாங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? शिल्पा तू किधर नहीं जाएगी? நான் எங்க அம்மா சொல்றாங்கல்ல, நான் எங்கேயும் வர மாட்டேனே. நீ கிளம்பு. உனக்கு என்னால புரிய வைக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. என்ன ஷில்பா இதெல்லாம்? ஏய், உனக்கு கல்யாணம் ஆகிட்டு நான் வர வழியில அந்த அசோக்க பார்த்தேன். அவன் என்னமோ உன்னை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றான். ஏய், உன் புருஷன் நான் உசுரோட இருக்கும்போது எப்படி அவனை கல்யாணம் பண்ணுவ? என்ன பிரச்சனை சொல்லு. மறுபடியும் அவன் வீட்டுல உங்க அம்மா கடன் வாங்கி வச்சிருக்குதா? சொல்லு. சொன்னாதானே தெரியும். உனக்கு பணம் தான் பிரச்சனையா? அதெல்லாம் நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. நீ கிளம்புறியா? தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்காது ஷில்பா. நான் எங்கேயும் போக மாட்டேன். இப்ப வரதா இருந்தா நீ என் கூட வா. இல்ல
நான் இங்க தான் இருக்க போறேன். நான் 2 முடிவோட தான் வந்திருக்கேன். ஒண்ணு நீ என் கூட வா, இல்ல நான் இங்கேயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சொன்னா கேட்க மாட்டேன். நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்ல போறியா இல்லையா? பிரச்சனையே எங்க அம்மா தான். போதுமா? 2 கோடி ரூபாய்க்கு அவங்கிட்ட ஏதேதோ டாக்குமெண்ட்ல கையெழுத்த போட்டு தொலைச்சிருக்காங்க. அவனும் கடன் கொடுத்திருக்கான். அவன் என்ன மூவில நடிக்க சொல்லி டார்ச்சர் பண்றான். நான் அவனுக்கு மூவில நடிச்சு கொடுக்கணுமா? அதுவும் இல்லாம அவன் என்ன கல்யாணம் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறான். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் எத்தனையோ முறை இவங்க கிட்ட சொல்லிட்டேன், எதையும் படிச்சு பார்க்காம கையெழுத்து போடாதீங்கன்னு. எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். என்னடி சொல்ற? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இவங்க ஏமாத்திட்டே இருப்பாங்க? அதுவும் ஒண்ணு பணையம் வச்சுட்டே இருப்பாங்க. அறிவு கட்டத்தனமா நடந்துக்கிறாங்க. நீயும் அதுக்கு துணை போறங்கிற. அப்போ இப்போ உனக்கு பணம் தான் பிரச்சனை, அப்படித்தானே? ஆமா, அதை சொல்லி தொலைக்க வேண்டியதானே? அப்பா கிட்டயாவது வாங்கிட்டு வந்திருப்பல. இங்க வந்த பிறகு இப்படி உளறி தொலைக்கிற. சரி பொறு, என் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்பர் பண்ண சொல்றேன். நான் அவன்கிட்ட நேரடியா பேசணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணு. நீ எதுக்காக இந்த பணத்தை கொடுக்கணும்? அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஏற்கனவே உனக்கு நான் பட்ட கடன் நிறைய இருக்கு. இப்ப இது வேறயா? ஏற்கனவே ஒரு தடவை இவங்களால பிரச்சனையாகி நீ தான் பணத்தை செட்டில் பண்ண. ஆனா இப்ப மறுபடியும் பண்றாங்க. இவங்க இங்க இருந்தா இதையே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. நீ பேசாம போய் உன் வாழ்க்கைய பாத்துக்கோ. என்ன அப்படியே விட்டுரு. அறிவு கட்டத்தனமா உளறாத சில்பா. அவங்க 1000 தான் இருந்தாலும் உன்னோட அம்மா அப்பா. அவங்களும் நம்ம குடும்பம் தானே. என்ன பிரச்சனைனாலும் நான் தானே பார்க்கணும். உன் கூட பிறந்தவங்க யாரும் இல்ல, பின்ன யாரு பாப்பா? இங்க பாரு, தேவையில்லாம குழப்பிக்கிட்டு இருக்காத. ஒழுங்கு மரியாதையா எல்லா துணிமணியும் எடுத்து வை. அவனுக்கு பணத்தை செட்டில் பண்ணிட்டு நம்ம ஊருக்கே போறோம். அதுவும் இல்லாம இனி இவங்களை இங்க வச்சா சரிப்படாது. இவங்களையும் கூட்டிட்டு நாம அங்க போயிருவோம். வேண்டாம் கார்த்திக், அங்க வந்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தேவையில்லாம எல்லா பிரச்சனையும் உன் மேல இழுத்து போட்டுக்கிட்டு இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படியே பண்ணிட்டு இருப்ப? இங்க பாரு சில்பா, அதுக்குதான் இவ்வளவு கோபத்துல அங்க இருந்து என்கிட்ட சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு வந்தியா? இங்க பாரு, தேவையில்லாம மனச கஷ்டப்படுத்திட்டு இருக்காது. நான் சொல்றதை கேளு. நான் உன் புருஷன். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உன் கூட நிப்பேன். ஏற்கனவே அங்க என் தங்கச்சி பிரச்சனை பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. இப்ப இதையெல்லாம் சொல்லி அம்மா கிட்ட மனச கஷ்டப்படுத்த வேண்டாம். நான் அப்பா கிட்ட பேசிட்டு பணத்தை அரேஞ்ச் பண்றேன். என் அக்கௌண்ட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு நாம செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம். ஒரு வாரம் பொறுத்துக்கோ. சரி கார்த்திக். உங்க அம்மா கிட்ட இந்த ஹிந்தி எல்லாம் பேசி என்னால முடியாது. எனக்கு தலைவலி வந்துரும். முதல்ல உங்க அம்மாக்கு தெளிவா சொல்லி புரிய வை. நான் நம்ம ரூம்ல வெயிட் பண்றேன். வா. சரி கார்த்திக், நீ போய் ரெஸ்ட் எடு. நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். சரி, முதல்ல இப்படி மூஞ்ச உம்மனு தூக்கி வச்சிருக்கிறத விட்டுட்டு போய் ரெடி ஆகிட்டு வா. நாம அவன்கிட்ட பேசுவோம். அவங்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். அவங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏற்கனவே நான் பேசிட்டேன். ஆனா அவன் எதுக்கும் பிடி கொடுக்கல. என்ன மிரட்டுறான். என்ன இவங்க பண்ண காரியத்துக்கு மிரட்டாம என்ன செய்வான்? அந்த பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு வா. என்ன ஏதுன்னு நான் படிச்சு பார்க்கணும். எது டாக்குமெண்ட் சொல்றியா? போய் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வா. படிச்சு பார்த்துட்டு அவனுக்கு பணத்தை செட்டில் பண்ணிட்டு நாம இங்க இருந்து கிளம்புவோம். உங்க அம்மாட்ட வாயையும் கையையும் மூடிட்டு கம்முன்னு இருக்க சொல்லு. வேறு எந்த பிரச்சனையாவது பண்ணாங்க அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அங்க வந்தும் என் குடும்பத்துக்குள்ள குட்டையை கிளப்பாம இருந்தா சரி. சரி கார்த்திக். சரி, டென்ஷன் ஆகாத. போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரி.